ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கேப்சிகம் பொரியல். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், பட் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் எண்ணெய் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 முட்டை, நறுக்கி வச்சுருக்க 3 கேப்சிகம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையானது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கோம். கடாய் காஞ்சதும் நம்ம ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு காஞ்சதும் பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த நேரத்தில் வெட்டி வச்சுருக்க கேப்சிகமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் விட்டதும் கேப்சிகம் அதுவே தண்ணி விட்டுடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் காய் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகணும். அது வரைக்கும் நம்ம சிம்மிலே வச்சுருக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா வெந்து எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க அது ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க ஒரு முட்டையை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் முட்டை எல்லாம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இந்த கேப்சிகம் பொரியல் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் மாதிரி கொடுத்தா விளாண்டுக்கிட்டே நல்லா சாப்பிட்டுடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு கேப்சிகம் பொரியல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேப்சிகம்லாம் இந்த டிஷ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.